கில்லி ரிலீஸ் மாதிரி எல்லாமே கில்லி மாதிரி பெரிய ஹிட் ஆகுமான்னு தெரியல. இப்போ வாரண மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க, 3 ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமலா தேட்டரில் மட்டும்தான் ஓடிச்சு. திருப்பி ரீரிலீஸில் 50 நாள் வரைக்கும் தேட்டரிக்கல் ஹிட் அடிச்சது வந்து கில்லி. அந்த மாதிரி ரீரிலீஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலகட்ட ஆடியன்ஸ்க்கு ஏற்றபடி அது கனெக்ட் ஆகணும். ப்ளஸ் கில்லி படம் ஹிட் ஆனதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ அஜித் சார் படம் வந்து நிறைய பேர் கேட்கும்போது வாலி கூட இட்ஸ் நைஸ் ஆப்ஷன். நிறைய பேர் போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸும் அதை நல்லா கனெக்ட் ஆகிப்பாங்க. படத்தில் உட்காந்துருக்க அந்த இடத்துல வந்து இந்த டான்சிங் லைட்டுன்னு சொல்லி ஒன்று போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வந்து அந்த தேட்டரோட ஃபீலே மாற்றுறாங்க. 100% அது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரோஹினி தேட்டரில் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இவர் டிஜேவே மாறிட்டார். கமலா தேட்டர் ஓனர் வந்து அவர் டிஜே. கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வேணா ஐஸ் தேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. சைடில் வந்து லைட் பேனல்ஸ் எல்லாம் இருக்கும். மூவி விஷுவலுக்கு ஏற்றபடி அந்த லைட் பேனல்ஸ் அதுக்கு ஏற்றபடி லைட் டிசைன்ஸ் எல்லாம் வரும். அது ரொம்ப கிளாஸியாக இருக்கும். புஷ்பா ரிலீஸ் ஆச்சு, கிராஸ் 1000 crores தாண்டிட்டாங்க. ஏன் திருப்பி அன்கட் சீன்ஸ் திருப்பியும் கொண்டு வரணும்? திருப்பி ஒரு 100 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய்க்காக தான் இப்போ கொண்டு வரணும். ஆமாம், எல்லாருமே வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ் தான் லாஸ் ஆகும். நீங்கள் சாலிகிராமம் பிரசாத் ஸ்டுடியோ ரோடு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எத்தனை டீ கடை இருக்குது? அந்த ஏரியாவில் இன்னும் 2 டீ கடை வச்சா டிமாண்டில் ஓடும். பட் அதே பக்கத்தில் நீங்கள் டீ கடை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக உங்களுக்கு ஓடாது. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதும் நம்ம பார்த்து எடுக்கணும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எடுக்கிறோம். அது எடுக்கிற கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல, மிடில் கிளாஸ் பீப்புள். இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டான ப்ராஃபிட் வரல, கரெக்டாக அவங்களுக்கு பிராண்ட்லேருந்து சப்போர்ட் வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஹாய், திஸ் நிதின், பிராண்ட் கன்சல்டன்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. தியேட்டர்ஸ் சார். ஓகே, தேட்டர் சொன்னால் சார் அந்த சிரிப்பு உங்கள் முகத்தில் தெரியுது. அவ்வளோ ஏமாத்திருக்கோமான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து தேட்டரில் வந்து இப்போது ரீரிலீஸ்ன்னு எடுத்தாலே வந்து கில்லி சார், அந்த மாதிரி இன்னொரு ரீரிலீஸ் வர வாய்ப்பு இருக்கா? ஸோ கில்லி ரிலீஸ் மாதிரி எல்லாமே கில்லி மாதிரி பெரிய ஹிட் ஆகுமான்னு தெரியல. இப்போ வாரண மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க, 3 ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமலா தேட்டரில் மட்டும்தான் ஓடிச்சு சில மூவிஸு. அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு வினய் தாண்டி வருவையை ரொம்ப நாளாக வந்து கப்புள்ஸாக போய் விஆர் மாலில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான். பட் பெரிய மாஸ் ஹிட்டு நிறைய நம்பர் ஆஃப் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு 50 நாள் வரைக்கும் திருப்பி ரீரிலீஸில் 50 நாள் வரைக்கும் தேட்டரிக்கல் ஹிட் அடித்தது வந்து கில்லி. ஸோ அந்த மாதிரி ரீரிலீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்ட ஆடியன்ஸ்க்கு ஏற்றபடி அது கனெக்ட் ஆகணும். ப்ளஸ் கில்லி படம் ஹிட் ஆனதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அப்போது கில்லி படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் வந்து சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம். அப்போ தான் அந்த படம், இப்போ நானே சொன்னேன் எல்லாம் முன்னாடி, நானே வந்து கில்லி படத்தில் இருந்தால் விஜய் சார் ஃபேனாக மாறினேன்ட்டு. ஃபஸ்ட்டு ஆட்டோட்ட பூபதி சாங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அப்புறம் திருமலை சாங்கில் பிடிச்சிருந்துச்சி, அப்புறம் கில்லியில் ஃபேனானேன். அப்போ வந்து நான் சின்ன பையன் தேட்டரில் தான் போய் பார்த்தேன். பட் ஐ வாண்ட் டு என்ஜாய் இன் மை, எனக்கு ஒரு 30 இயர்ஸ் ஆகும்போது அந்த மூவி வந்து ஒரு 30 இயர்ஸ் ஆகும்போது எனக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட்டு ஷோவே போய் பார்த்தேன். நான் 9 AM ஷோ போய் பார்த்தேன். ஸோ என்னென்னா அந்த மாதிரி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும். இப்போ வந்து சில பேருக்கு வந்து நான் அப்போது பார்த்த வரைக்கும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சில பேர் வந்து விஜய் சார் இன்னொன்று படம் ரசிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று வந்து குஷி வந்து அது வந்து யூஏ சர்டிஃபைட் நினைக்கிறேன், யூஏ சர்டிஃபைட் சார். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து சின்ன வயசுல யாருமே அந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க. எனக்கு குஷி படத்தில் வந்து எனக்கு அந்த மேக்கோரினா சாங்கும் அதுக்கப்புறமா அந்த பல்ஜி ஜம்பிங் அந்த சாங் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்காது. எனக்கு தேட்டருக்கெல்லாம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை அந்த சாங் வந்து. ஓகேங்களா? சின்ன வயசில் நிறைய பேர் 90s கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க. எனக்கு அந்த 2 சாங்காக எனக்கு பார்க்கணும் மெயினாக. அந்த லாங் ஸ்க்ரீனில் விஜய் சார் அந்த ஜம்ப் பண்ணுற ஷார்ட்ஸ், அந்த பல்ஜி ஜம்பிங், ஏன்னா அவர் ஃபேஸில் வந்து அந்த அளவுக்கு பயமே இல்லாமல் நல்லா பண்ணியிருப்பார் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ப்ளஸ் இன்றைக்கி இருக்க ஜென்சி கேட்டகிரிக்கும் அந்த பீப்புள் வந்து ரொம்ப அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன் சார் ஒரு படம் சொல்லிட்டேங்க கொஸ்டின், இன்னொன்று படம் வந்து இப்போ அஜித் சார் படம் வந்து நிறைய பேர் கேட்கும்போது வாலி கூட இட்ஸ் நைஸ் ஆப்ஷன். வாலி கூட நிறைய பேர் அது மியூசிக்கலாகவும் ஹிட்டு, நிறைய பேர் போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க. இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸும் அதை நல்லா கனெக்ட் ஆகிப்பாங்க. பட் ஃபேமிலியாக போகிறது வந்து கொஞ்சம் டவுட்டு. பட் இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸ் வந்து நல்லா இது பண்ணிப்பாங்க. பட் குஷி படம் வந்து நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்களை ட்ரிம் பண்ணிங்கன்னா அதுவும் ஃபேமிலியாக போய் ஆடியன்ஸில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் ட்ரிம் பண்ணிங்கன்னா, 1 நிமிஷம் ப்ளஸ் ஒரு சாங் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் பெரிய ஹிட் ஆகிடும். அண்டு நெக்ஸ்ட் நம்ம இப்போ படத்தை பார்த்துட்டோம். படத்தில் உட்காந்துருக்க அந்த இடத்துல வந்து இந்த டான்சிங் லைட்டுன்னு சொல்லி ஒன்று போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வந்து அந்த தேட்டரோட ஃபீலே மாற்றுறாங்க. ஏன்னா ஒன்று லைட்லாம் வந்து தடரும் போட்டு டான்ஸ் ஆட சொல்ல ஒரு திருப்பி நான் உங்களுக்காக இன்னொரு தடவை போடுறலாம் சொல்லி எல்லாரையும் பாட வச்சு அவங்க க்ரௌட் புல்லிங் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், அந்த மாதிரி வேறு என்னாச்சும் இருக்கா நம்ம சென்னையில்? இல்லை, 100% அது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரோஹினி தேட்டரில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இவர் டிஜேவே மாறிட்டார். கமலா தேட்டர் ஓனர் வந்து அவர் டிஜே. ஆமாம், அவர் பேர் விஷ்ணு கமல், டிஜே விஷ்ணு. அவர் வந்து டிஜே விஷ்ணு. ஆமாம், எல்லாரும் பப்பு பாருக்கு தான் டிஜே கேள்விப்பட்டிருப்போம், மியூசிக் கான்சர்ட்டுக்கு. பட் இவர் கமலா தேட்டர் வந்து தேட்டருக்கு வந்து டிஜே, ஃபஸ்ட்டு டிஜே நினைக்கிறேன். பட் என்னென்னா இன்றைக்கி வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. பட் என்னென்னா அதுவும் சில இடத்துல வந்து சில கிளாஸான ஆடியன்ஸ் வந்து அதை என்ஜாய் பண்ண விரும்ப மாட்டேங்கிறாங்க. மாஸ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வேணும்னா ஐஸ் தேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐஸ் தேட்டர்னு சொல்லிட்டு. ஐஸ் தேட்டர் ஐஸ் தேட்டர் வந்து பெங்களூர்லாம் இருக்குது. சைடில் வந்து லைட் பேனல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மூவி விஷுவலுக்கு ஏற்றபடி அந்த லைட் பேனல்ஸ் அதுக்கு ஏற்றபடி லைட் டிசைன்ஸ் எல்லாம் வரும். அது ரொம்ப கிளாஸியாக இருக்கும்.
ஸோ அது வந்து ஒரு கிளாசி ஆடியன்ஸ்க்கு வந்து நல்லா டைட்டானிக் மாதிரி ஒரு மூவி வந்து அந்த இடத்துல ஜவான் கூட ரிலீஸ் ஆச்சு, நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு ஐஸ் தேட்டரில். அண்ட் அதுக்கப்புறமா டி பாக்ஸ் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. நம்ம தேட்டரில் உட்காந்துன்னா அப்படியே வைப்ரேஷன் அதெல்லாம் வரும், 4DX அதிலெல்லாம் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். புஷ்பாலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் நம்ம தமிழ்நாட்டில் அந்த தேட்டர்ஸ் இன்னும் வரல. வி ஹேவ் ஒன்லி ஐமேக்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். பட் அந்த தேட்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது இன்னும் மூவி இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது. இப்போ ஐமேக்ஸ்லேயும் நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டு போய் பார்க்குறாங்கல்ல, லார்ஜ் ஃபார்மேட்டில் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அஃப்கோர்ஸ் இப்போ எனக்கு லியோ படம் லார்ஜ் ஃபார்மேட்டில் பார்க்கணும். என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து நானும் என் ஃப்ரெண்ட் வந்து கோட் படம் வந்து விஜய் சாரோட டைட்டில் கார்டு வந்து வெறும் ஐமேக்ஸில் பார்த்துட்டு வந்துடலான்னு போனோம். செகண்ட் டைம் பார்க்கறதுக்கு அது மட்டும் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். அவ்வளோ பெரிய லார்ஜ் ஸ்க்ரீனில் அந்த ஃபார்மேட்டில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அந்த 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 ஒரு அதாவது ஒரு ஒரு 15 செகண்ட் சீன் தான். பட் ஐமேக்ஸில் பார்க்கும்போது ஒரு அதோட எஃபெக்ட் எல்லாமே இருக்குல்ல. ஸோ நம்ம டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ண ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தேட்டருக்கு ஸ்பெண்டிங் வருவாங்க. நம்ம வெறும் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நம்ம தேட்டர் காலியாக தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய தேட்டர் காலியாக இருக்குது. ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உதயம் தேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பட் கமலா தேட்டர் சஸ்டெயின் ஆகுறாங்க. ஹவு தேர் சஸ்டெய்னிங்? பக்கத்தில் ஃபோரம் மாலில் இருக்குது, 3000 சீட்டர் கெப்பாசிட்டி மல்டிப்ளெக்ஸ். பட் கமலா தேட்டர் வந்து இன்றைக்கும் சஸ்டெயின் ஆகுறாங்க. காஸ்ட்டு, பார்க்கிங் கம்மி, ப்ளஸ் ஹீஸ் மேக்கிங் ஆடியன்ஸ் எங்கேஜிங். எவ்ரி மூமெண்ட் வந்து எங்கேஜ் பண்ணுறாரு. அவரே தேட்டர் ஓனராக வந்து இறங்குறாரு, ஆடியன்ஸ் கிட்ட ஃபீட்பேக் வாங்குறாரு. ஸோ அதுதான் அந்த லவ் டுவர்ட்ஸ் மூவி. இதெல்லாமே நம்ம கொண்டு வரதா. யாருமே தேட்டருக்கு வந்து படம் பார்க்க மாட்டாங்க இல்லை. இஃப் யூ வாண்ட் டு பிரிங் சம் ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் இருந்தால் தேட்டருக்கு வந்து க்ரௌட் வரும், படம் பார்க்க வருவாங்க. இப்போ நீங்கள் ரோனி தேட்டரில் பார்த்தீங்கன்னா கூட மெயின் ஸ்க்ரீனில் படம் பார்க்குறது நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. ஏன்னா அந்த டான்சிங் லைட்ஸ் வரும், டைட்டில் கார்டு பாடும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சார் சிம்பிள். இப்போ நீங்கள் புஷ்பான அந்த ஒரு வேர்டு வச்சா எனக்கும் இப்போ தோணுது. புஷ்பா ரிலீஸ் ஆச்சு, அக்ராஸ் 1000 crores தாண்டிட்டாங்க. பாக்ஸ் ஆஃபீஸே எகிரி பயந்துருச்சு அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஏன் திருப்பி அன்கட் சீன்ஸ்ன்னு திருப்பி ஏன் கொண்டு வரணும் அந்த படத்தை? திருப்பி ஒரு 100 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய்க்காக தான் அப்போ அதை கொண்டு வரணும். ஆமாம். ஆனால் அதை பார்க்கவும் அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டாங்க பீப்புள்ஸ். ஆமாம். இல்லை நம்ம தமிழ்நாட்டில் கம்மியாக தான் இருந்துச்சு தேட்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தேட்டரில் தான் நம்ம இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சென்னையிலே புக் பண்ணி பார்த்தோம். நீங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு ஏஜிஎஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து அவங்க தேட்டர்ஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மல்டிப்ளெக்ஸ் லைக் பிவிஆர் இவங்க கிட்ட இருந்துச்சு. பட் தமிழ்நாட்டில் அது பெரிய வரவேற்பு எடுக்கல. ஈவன் ஆந்திராவில் அந்த ஓப்பனிங் டைமில் வரவேற்பு இருந்துச்சு. நார்த்தில் பெரிய வரவேற்பு, டீப் இன்டீரியர் நார்த்தில் பெரிய வரவேற்பு தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பே, டெல்லி இந்த மாதிரி சிட்டிஸ் ஓகே. பட் டீப் இன்டீரியர் நார்த்து, பாட்னா அந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது புஷ்பா படத்தை வந்து ரொம்ப கொண்டாடினாங்க. இன்னும் சொல்ல போனால் சவுத் இந்தியாவோட நார்த் இந்தியாவில் தான் புஷ்பா படம் வந்து பெரிய ஹிட். ஓகே சார். ஸோ இப்போ வந்து படம் பார்த்தாச்சு, படத்தில் இருக்க இடத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாச்சு. அடுத்து என்ன ஒரு இன்டர்வல்னு ஒன்று விடுவான், அங்கே வந்து போய் நம்ம வந்து சாப்பிட்ணும். ஆப்வியஸ்லி நல்லா வெளியே வந்து ரோட்லேயே அந்த 10 ரூபா பாப்கார்னு சாப்பிட்ருக்கேன். அண்ட் அதே பெரிய பெரிய சினிமா தேட்டர்ஸில் போயும் சாப்பிட்ருக்கேன் பாப்கார்னு. ஆனால் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த பாப்கார்னில் வந்து இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். 18% ஆஃப் ஜிஎஸ்டி வந்து நாங்கள் வந்து டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி நாங்கள் வந்து இதை எடுத்துக்கிறதே எங்களுக்கு தெரியல. பாப்கார்னில் என்ன இருக்குது அப்படி? பாப்கார்ன் ஜிஎஸ்டி வந்து எப்போவுமே ஃபுட்டுக்குன்னு ஒரு ஜிஎஸ்டி இருக்குது, ஒரு 5% அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்டு ஃபுட்டுக்கு தான் அந்த 18% சொல்லியிருக்காங்க. நம்ம தேட்டரில் சாப்பிட்ற பாப்கார்ன் கிடையாது. நல்லா பேக்டு ஃபுட் பார்க்கணும். நம்ம லேஸ் பேக்கெட் வருதுல்ல, அந்த மாதிரி பாப்கார்ன் வாங்குறது, இல்லை கேரமல் பாப்கார்ன் பாக்ஸில் வருது இல்லை, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து வந்து வரது, அதுக்கு தான். இப்போ நம்ம சாப்பிட்ற வந்து மேக்கிங் அந்த தேட்டர்லேயே மேக் பண்ணுறாங்க, சீடை போட்டு மேக் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அந்த 18% ஜிஎஸ்டி வந்து வராது. ஸோ இது என்னன்னா நம்ம ட்ரால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் நம்ம சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்ம ட்ரால் பண்ணுறோம். பட் இன்டெப்த்தாக போய் அந்த விஷயத்தை நம்ம போய் பார்த்தானா ஓகே இதுதான் அப்படின்னு தெரியும். இப்போ ஒரு பானிபூரி கடைக்காரங்க ஜிஎஸ்டி போட்டானா 40 lakhs வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறான். 40 lakhs வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ட்ரால் பண்ணணும், ட்ரால் மெட்டீரியல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் சில பார்ட்டிஸ் எல்லாம் வந்து அதை இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து வருதுன்னா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே இஷ்யூ இப்போ நீங்கள் வந்து அன்னபூர்ணா ஹோட்டல்ஸில் வந்து அவர் ஒரு கொஸ்டின் கேட்டார், காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி, ஜாமுக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அந்த இஷ்யூ வந்து அவர் கேட்குறது ஒரு நியாயமான இஷ்யூவாக இருந்துச்சு. பட் பாப்கார்ன் ஜிஎஸ்டியில் ஒரு நியாயமே இல்லாத விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ அடையாளம் பவன் போங்களேன், போயிட்டு ஒரு ஸ்வீட் வாங்குங்க, ஒரு காரம் வாங்க, நீங்கள் ஜிஎஸ்டி வரும்போது ஜிஎஸ்டிக்கு தனித்தனியாக இருக்கும். நான் சடனாக எனக்கு இப்போ தான் நான் பார்த்தேன். ஓகே, அப்போ இதை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவங்களுக்கு ஒரே ஜிஎஸ்டியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பில்டிங்கு, அவங்களுக்கு அந்த ப்ராசஸ்ஸு, அது சில விஷயங்கள் இருக்குது. அது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நான் பேசுவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பேசும்போது அது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு டீ ஸ்டால் வச்சிருக்கவங்க இன்ன வரைக்கும் டர்ன் ஓவர் லேக்ஸ் கணக்கில் எடுக்கிறாங்க. சிம்பிள் ஒரு சின்ன ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கட்டும், இல்லை டீ அந்த டீன்னு அந்த நேம்காகவே அவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறாங்க இப்போ. ஏன்னா இப்போ எல்லாரும் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பானிபூரி இந்த டீ கடை வந்து யங்ஸ்டர்ஸ் மண்ணில்
இன்ஸ்டாகிராமால தான் வந்து நல்லா வந்து ஏறிச்சு. ஏன்னா அவங்க பிராண்டிங் பண்ணிட்டே இருந்துட்டாங்க. எல்லாருமே வேலைக்கு விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா அங்கே வந்து பிஸ்னஸ் தான் லாஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ டீ கடை வந்து பண்ணலாம், வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி டீ கடையே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாலிகிராமம் பிரசாத் ஸ்டுடியோ ரோடு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எத்தனை டீ கடை இருக்குது? அந்த ஏரியாவில் இன்னும் 2 டீ கடை வச்சா டிமாண்டில் ஓடும். பட் அதே பக்கத்தில் நீங்கள் டீ கடை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக உங்களுக்கு ஓடாது. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பொட்டென்ஷியல் இருக்கா, இத்தனை நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்களா, இத்தனை நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் நம்மளால் வந்து சப்ளை பண்ண முடியுமா. இப்போ டீ குடிக்கணும்னு ஒரு டைம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 to 7 PM நல்லா பீக்காக இருக்கும். காலையில் ஒரு அந்த 10 to 12 PM பீக்காக இருக்கும். நீங்கள் அந்த டீ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஸ்டார்டிங் அந்த இந்த ரோடு பிரசாத் ஸ்டுடியோ ரோடு, அது அருணாச்சலம் ரோடு இருக்குல்ல, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 டீ கடை இருக்குது. 12 டீ கடை. ஓகேங்களா? 12 டீ கடையும் இந்த டைமிங்கில் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மற்ற நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா? பட் நீங்கள் அதுவே பக்கத்து தெருவில் ஒரு டீ கடை இருக்கும், அவன் வந்து ஃபுல்லே ஆகாது. பிளேஸ் ரொம்ப முக்கியம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு பிளேஸ் முக்கியம். அந்த பிளேஸில் வந்து இத்தனை பேர் வருவாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ரோட்டில் அவ்வளோ டிமாண்ட், அவ்வளோ ஆஃபீஸஸ்ஸு, ஸோ அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோ பேர் அந்த ரோடை விட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. அது அந்த ரோடே ஒரு மீட்டிங் பாயிண்டான ரோடு. ஸோ நம்ம அந்த எங்கே வைக்கிறோன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆலந்தூர் கீழே கத்திப்பாறை கீழே ஒரு ஃபுட் ரொம்ப அழகாக இருக்கா. ஸோ அப்போ வந்து அது வந்து சிட்டி சென்டரில் இருக்குது. ஸோ இந்த சைடு வடபள்ளியிலேருந்து வரலாம், டி நகர்லேருந்து வரலாம், அடையார்லேருந்து வரலாம், இந்த சைடு குரோம்பேட்லேருந்து வரலாம், ஓஎம்ஆர்லேருந்து வரலாம். ஸோ அது மீட்டிங் ஹப்பாக இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த பிஸ்னஸும் ஆரம்பிக்கலாம், கரெக்டாக அந்த ஹப்பில் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த க்ரௌட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து அதே டீ கடை வேறு ஊரில் போட்டாங்கன்னா அங்கே அவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்களா, பையிங் கெப்பாசிட்டி இருக்கா. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பிஸ்னஸில் இருப்பாங்க, பட் நம்ம கூட காம்படிட் பண்ணுற அளவுக்கு நமக்கு மார்க்கெட்டில் ஸ்பேஸ் இருக்குது. அது பேர் வந்து மார்க்கெட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ நீங்கள் பிகாம் படித்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு 10,000 rupeesக்கு நீங்கள் ஒரு 2 years ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் அதுலேருந்து அடுத்த கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணும்போது 15K சேலரியாக மாறும். அப்படியே நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனி மாறுற மாதிரி, உங்களுக்கு ஜாப் ப்ரமோஷன்ஸ் வர மாதிரி இருக்கும் போது உங்களோட சேலரி க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் பானிபூரி கடைக்காரனுக்கு வந்து அவர் எக்ஸ்பேண்ட் பண்ண தான் இன்க்ரீஸ் ஆகும். பானிபூரி கடைக்காரங்களாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டைப், அவங்களே கடையை திறந்து அவங்களே எல்லாம் செஞ்சு பண்ணுவாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்கான ஐடியா இருக்காது. எக்ஸ்பென்ஷன் ஐடியானா அதை கார்ப்பரேட் லெவலில் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்காது. இப்போ தான் நிறைய பேர் வந்து அந்த பானிபூரியை கார்ப்பரேட் ஸ்டைலில் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இப்போ எப்படி சாய் கிங் சாய் வாலா மாதிரி வருதோ பானிபூரியை வந்து ஒரு செயின் ஆஃப் பானிபூரி ஸ்டோர்ஸ் மாதிரி கொண்டு வரலான்ட்டு அவங்களாம் வந்துட்டானா இந்த ரோட் சைட் பானிபூரிஸ் தே வில் பி ஹேவிங் அ பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன்ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி இருக்குது சார். ஸோ சார் ஃப்ரான்ச்சைசிங் பிராண்டிங், இப்போ வந்து ஃப்ரான்ச்சைசிங் பிராண்டிங் இன் சென்ஸ் இப்போ அவங்களோட நேம் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை கொடுக்குறாங்களா, இல்லை என் பிராண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு நினச்சி அதை கொடுக்குறாங்களா? சரி, ஃப்ரான்ச்சைசிங் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒரு ஃப்ரான்ச்சைசர் வந்து அவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்ட் ஓனர் ஆரம்பிக்கிறாருன்னா அவங்க ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க மினிமம் ஒரு 2லேருந்து 3 ஓன் அவுட்லெட் அவங்க வச்சுருக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ரெண்டாவது அவுட்லெட்லேருந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அவங்களால மேனேஜ் பண்ண முடியுமான்ட்டு. தேர்ட் அவுட்லெட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணும். சில பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் ஒரே ஒரு அவுட்லெட் வச்சுக்கிட்டு அது 100 பேருக்கு ஃப்ரான்ச்சைஸியாக கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ராயல்ட்டி ஃபீ மாதிரி வாங்கிட்டு ஒரு 1 lakh 2 lakh வாங்கிட்டு ஒரு 100 பேருக்கு கொடுத்தாங்கன்னா 1 lakh into 100 அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக பார்த்துட்டு சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த ஃப்ரான்ச்சைஸியும் காணாமல் போயிடும். இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க, நோ ராயல்ட்டி ஃபீன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து டீ தூள் மட்டும் எங்கிட்டேருந்து சோர்ஸ் பண்ணால் போதும், ரோஸ் மில்க் வந்து அந்த மில்க் எசன்ஸ் மட்டும் எங்கிட்டேருந்து சோர்ஸ் பண்ணால் போதும், அதில் ஒரு மார்ஜின் வச்சுருப்பாங்க. இன்டைரக்ட்லி டைரக்ட்லி ஆர் தே ஹாவ் தேர் ஓன் வே ஆஃப் மேக்கிங் இன்கம். அவங்க வந்து ஒரு பொது நலத்தோடு தராங்கன்னா இல்லை. இதில் சில ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து சூப்பராக இருப்பாங்க. அவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓன் அவுட்லெட் வச்சுருப்பாங்க. ஒரு ஃப்ரான்ச்சைஸி வந்து யாராவது கேட்டால் டக்குன்னு எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அவங்க எவ்வளோ தூரம் பேஷண்ட்டாக இருக்காங்க, அவங்க ப்ரொஃபைலை பார்ப்பாங்க. ஏன்னா இவனுக்கு நம்ம ஃப்ரான்ச்சைஸி கொடுத்துட்டானா இவன் நம்ம பிராண்டை ஒழுங்காக பார்த்துப்பானா, நம்ம பிராண்டை டேமேஜ் பண்ணாமல் இருப்பானா, இந்த மாதிரி பார்த்து கொடுக்குற ஃப்ரான்ச்சைஸிஸும் இருக்காங்க. நான் பெட்டர் எப்போவுமே ஃப்ரான்ச்சைஸி யாராவது எடுக்கணும்னு சொன்னேன்னா அந்த மாதிரி உங்களை வெயிட் பண்ணி உங்களை அனலைஸ் பண்ணி கொடுக்குறாங்கல்ல அவங்கக்கிட்ட கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து எப்படி அவங்க பார்க்குறாங்கன்னா என்னுடைய குழந்தைய வந்து உனக்கு தத்தெடுத்து கொடுக்குறன்ற மாதிரி பார்க்குறாங்க. என்னோட 4வது குழந்தை 5வது குழந்தைய, அதனால நீ அதை ஒழுங்காக பார்த்துப்பியா, பிராண்ட் இமேஜ் ஸ்பாயில் ஆகாமல் நல்லா கொண்டு போவியா அப்படின்னு பார்ப்பாங்க. சில பேர் வந்து ஒன்லி மோட்டிவ் ஆன் மேக்கிங் மணி, டக்குன்னு நம்ம எல்லா ஃப்ரான்ச்சைஸிக்கும் நம்ம கொடுத்து நம்ம சம்பாதிச்சுட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் எப்படி திவாலானான்ட்டு இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் பெட்டர் ஆப்ஷன் அவங்களுடைய க்ரோத் லெவலை பாருங்கள். ஸோ அவங்க எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஓன் அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்கன்ட்டு. சில பேரில் ஒரே ஒரு ஓன் அவுட்லெட் தான் வச்சுருப்பாங்க, ஆனால் பார்த்தா மீதி 100 அவுட்லெட் ஃப்ரான்ச்சைசி. ஃப்ரான்ச்சைசிஸ் எக்ஸ்பென்ஷன் ஆப்ஷன், அதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போ லோக்கல் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா அந்த ஃப்ரான்ச்சைசி வந்து ஒருத்தர் சால்வ் பண்ணுவார். அவன் டெல்லியிலேருந்து இங்கே ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறான்னா இங்கே லோக்கலில் ஒரு ஆள் இருந்தானா அது பெட்டரான ஆப்ஷனாக அவன் இருக்குன்னு பார்ப்பான். ஏன்னா அவங்கள வந்து பார்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் இது என்னென்னா இது ஓகே,
இது சில விஷயங்களுக்கு ஓகே. பட் என்னன்னா இப்போ இந்த ஒரே ஒரு அவுட்லெட் வச்சுட்டு நிறைய பேருக்கு சேல் பண்ணுறது ஒரு தப்பான விஷயம். ஸோ ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதும் நம்ம பார்த்து எடுக்கணும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எடுக்கிறோம். அது எடுக்கிற கேட்டகிரி ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல, மிடில் கிளாஸ் பீப்புள். ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிற இந்த ஆப்ஷன்ஸ், இந்த அதுவும் ஸ்மால் டைம் ஃப்ரான்ச்சைஸி இருக்குல்ல, இந்த 5 lakhs 10 lakhs அவங்க ஏதாவது ஒரு MSME லோனோ இல்லை ஒரு சின்ன பேங்கிங் லோன்லேயே போட்டு இல்லாட்டி நகையை வச்சு எடுத்திருப்பாங்க. திருப்பி என்னன்னா அவங்க அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டான ப்ராஃபிட் வரல, கரெக்டாக அவங்களுக்கு பிராண்ட்லேருந்து சப்போர்ட் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திணறிடுவாங்க, திருப்பி அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி நிறைய பிரான்ச் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இருக்கும், ஒரு 3 மாதம் கழிச்சு இருக்காது, அவங்களால ஆப்ரேட் பண்ணி கொண்டு போக முடியாது. மெயின் ஃப்ரான்ச்சைஸிக்கு இன்னும் சப்போர்ட் இருக்காது. ஏன்னா அவனுக்கே தெரியாது. ஏன்னா அவனே ஒரே ஒரு ஓன் அவுட்லெட் தான் வச்சிருப்பான். அவனுக்கே 2வது அவுட்லெட் ஓனாக போடும்போது தான் அவனுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு அவனுக்கு தெரியும்.